சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach resort plots just 24 lakhs onwards. Call 9626899268. அண்ணா வந்து தான் இருக்கிற வரைக்கும் தான் குடும்பத்தாரை எதுலேயுமே ஈடுபடுத்தலை. அதே மாதிரி அவர் சொத்து சேர்க்கணுமோ அந்த மாதிரி ஐடியாலாம் இல்லை. மக்களுக்கு நல்லது பண்ணுன்றதில் இருந்தார். அதனால தான் கடைசி வரைக்கும் வறுமையில் இருந்தார். அந்த அளவுக்கு அண்ணா வந்து இருந்தார். இப்போ அண்ணா இருந்தா நினைப்பார் இவங்களை பார்த்தா உங்களுக்கு குடும்பத்துக்காக நான் கட்சியை கொடுத்தேன்னு நினைப்பாரா மாட்டாரா? உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி பத்தி ஒரு முரட்ட அடிமை, இன்னைக்கு எம்ஜிஆர் இருந்தா இவரை பார்த்து அழுதுருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான விமர்சனத்தெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்காரு. உங்களுடைய பார்வை? இன்னைக்கு எம்ஜிஆர் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சந்தோஷப்படுவார். எப்படி ஏன் சந்தோஷப்படுவாரு? அதிமுக ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கான எல்லா வேலையும் திமுகலேருந்து பலரும் பண்ணாங்க. பிஜேபியில் உட்பட எல்லாம் பண்ணுறது எல்லாம் மீறி நின்று இன்னைக்கு அதிமுகன்ற ரெட்டையில தமிழகம் முழுவதும் அதிமுக உறுதியான கட்சியாக நிற்கிது. எம்ஜிஆர் இருந்தால் இன்னைக்கு ஓபிஎஸ்லேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு 4 வாங்குவாங்க. ஏன் சார்? அதிமுகவில் இருந்துட்டு திமுகவில் போய் உறவாடிக்கிட்டு திமுக ஆட்சிக்கு வரும். அது எம்ஜிஆர் அதை விரும்புவார். திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அண்ணா வந்து பேர்ல மட்டும்தான் இருக்கு, கட்சியோட பேர்ல மட்டும்தான் இருக்கு, அந்த கொள்கையே மறந்துட்டாங்க, அண்ணாவே மறந்துட்டாங்கன்றாங்க. அண்ணாவுடைய கொள்கையிலே இவங்க என்னதான் வச்சுட்டு இருக்காங்க, சும்மா ஊட்டிக்கிட்டு நேற்று கூட கோர்ட்டில் பணி நியமனத்தில் பல பிரச்சனை இடி வழக்கு கேட்டு வழக்கு பதிவு செய்ய சொல்லி கோர்ட்டு உத்தரவு. ஒவ்வொரு அமைச்சரும் கோர்ட்டு படி ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணா இதை தான் விரும்புவாரா? அதிமுக எதிர்ப்புன்றதை தாண்டி திமுக இப்போ டோட்டலாக பிஜேபி எதிர்ப்புன்றது அதை பண்ணாதான் போனி ஆகும் தெரியும். தமிழ்நாட்டில் ஆன்டி மோடி அலையை பயன்படுத்தி போனி பண்ணிக்கலான்னு பார்க்குறாங்க. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் காலம் வர ரொம்ப சூடு பிடிச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஏன்னா திமுக கூட்டணி கட்சிகள்லாம் வந்து அவங்களுடைய வெற்றி வாய்ப்புலாம் வந்து பிரகாசமாக இருக்கிறத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து எல்லா மாநாட்டிலையும் வந்து உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி பற்றி ஒரு முரட்ட அடிமை, இன்னைக்கு எம்ஜிஆர் இருந்தால் இவரை பார்த்து அழுதுருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான விமர்சனத்தெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்காரு. உங்களுடைய பார்வை என்ன? அண்ணா வந்து எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடிப்பார். நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுவதும் கண்ணா இருந்தார், ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார், தன் இனிய குடும்பம் ஒன்றுக்கு தான் வறுமையை தந்தார். அண்ணா வந்து தான் இருக்கிற வரைக்கும் தான் குடும்பத்தாரை எதுலேயுமே ஈடுபடுத்தலை. அதே மாதிரி அவர் சொத்து சேர்க்கணுமோ அந்த மாதிரி ஐடியாலாம் இல்லை. மக்களுக்கு நல்லது பண்ணுன்றதில் இருந்தார். அதனால தான் கடைசி வரைக்கும் வறுமையில் இருந்தார். அவருடைய மருத்துவ செலவை கூட எம்ஜிஆர் தான் ஏற்றுக்கிட்டார். அந்த அளவுக்கு அண்ணா வந்து இருந்தார். இப்போ அண்ணா இருந்தா நான் நினைப்பார் இவங்களை பார்த்தா உங்களுக்கு குடும்பத்துக்காக நான் கட்சியை கொடுத்தேன்னு நினைப்பாரா மாட்டாரா? பேசுகிற வார்த்தைகள் அவனா கண்டவனா எழுதி கொடுத்துட்றது, எதையாவது பேசுறது. எம்ஜிஆர் இருந்தால் கண்ணீர் வெடிப்பாருன்னு. எம்ஜிஆர் இருந்தால் இன்றைக்கி ஓபிஎஸ்லேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு 4 வாங்குவார். ஏன் சார்? என்னென்னா எம்ஜிஆர் வந்து தீய சக்தின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவ்வளோ பாடுபடுத்தின அந்த திமுக எதிராக அதிமுக தோணுன்னா அதிமுகவில் இருந்துக்கிட்டு திமுகவில் போய் உறவாடிக்கிட்டு திமுக ஆட்சிக்கு வரும். அது எம்ஜிஆர் அதை விரும்புவார். ஒரு எம்எல்ஏவே பேசுறாரு. அதான் சொல்கிறேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா இது பண்ணா எம்ஜிஆராவது 2 அடி விட்றதோடு விட்டுருவார். ஜெயலலிதா பள்ளம் தோண்டி போய்ச்சிருவாங்க. இவங்க எல்லாம் உட்காந்துட்டு இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் எம்ஜிஆரை பற்றி பேசுகிறாரு. இவங்க எம்ஜிஆர் எப்படி நடத்துனாங்க? எம்ஜிஆர் இருந்தால் இன்றைக்கி இவங்களை வந்து வாழ விடுவாரா? எம்ஜிஆரை நன்றி கட்டத்தனமாக இவர்கள் என்ன பாடுபடுத்தினாங்க? எம்ஜிஆர் இருந்தப்போ 13 வருஷம் ஆட்சிக்கே வரலையே. எம்ஜிஆரை பயன்படுத்தி முதல்வரானவர் கலைஞர். எம்ஜிஆரை பயன்படுத்தி பெருவெற்றி பெற்றவர் கலைஞர் 71 எம்ஜிஆர் இது சுகாதாரத்துறை அமைச்சர் கேட்டார். அதை ரொம்ப சாமர்த்தியமாக நீங்கள் சினிமாவில் நடிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டார். அதற்கு பிறகு முத்துவை கொண்டு வந்து எம்ஜிஆருக்கு போட்டியாக அதெல்லாம் பண்ணும்போது எம்ஜிஆர் கடுப்பாகி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆரை எந்த காரணம் கேட்காம கட்சி விட்டு நிற்கிறாங்க. அப்புறம் எம்ஜிஆரை படாத பாடுபடுத்துகிறாங்க. அது வரைக்கும் எம்ஜிஆர் கூட இருந்த போராளியாக இருந்தார். வெளியில் போனோன்னா மலையாளி ஆகிட்டார். திராவிடன்னு வாங்க, திராவிடத்தில் மலையாளம் இல்லையா? அப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணி எம்ஜிஆரை நோகடிச்சு இவங்க என்ன எது கொண்டு வந்தாரோ எம்ஜிஆர் பார்த்தா நல்லா தெரியும். 62 எம்ஜிஆர் பிரதான காரணமாக இருந்தார். 50 தொகுதி ஜெயிச்சாங்க திமுக. அண்ணா எம்ஜிஆர் 67 எம்ஜிஆர் சுடப்பட்டது பிரதான காரணமாக இருந்தது. திமுக ஜெயிச்சது. 71 அண்ணா மறைவுக்கு பிறகு எம்ஜிஆரும் கருணாநிதியும் ஒன்றா இருந்தாங்க. எம்ஜிஆர் அதனால் ஜெயித்தாங்க. 77 எம்ஜிஆரை வெளியேற்றின பிறகு திமுக ஜெயிக்கவே இல்லை. எம்ஜிஆர் உயிரோடு வரையும் ஜெயிக்கவே இல்லை. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக 2ஆக போன பிறகு ஜெயித்தாங்க. அப்போ எம்ஜிஆர்ன்ற ஒரு சக்தி தான் திமுகவில் வெற்றி பெறதுக்கு காரணமாக இருந்தது. அப்படிப்பட்ட எம்ஜிஆரை இவர்கள் தூக்கி எறிந்து எல்லாம் பண்ணாங்க. அப்போ அந்த எம்ஜிஆர் இருந்தால் இப்போ இவங்க என்ன நினைப்பாங்க?
நான் இருந்து வளர்த்த கட்சி திமுக. என்னை வெளியேற்றி விட்டு இன்னைக்கு இந்த குடும்பமே ஆட்சி பண்ணிட்டு இருக்குதே. நாளைக்கு இன்ப நிதி வரைக்கும் வருமா அப்படின்னு எம்ஜிஆர் வர மாட்டாரா? அது என்ன எனக்கு என்னன்னு என்ன மாமா திடீர்னு இப்படி பேசிட்டே அப்படின்னு சத்யராஜை பார்த்து கவுண்டம் பண்ணி கேட்பா. அந்த மாதிரிலாம் இருக்குது இது. இன்னைக்கு எம்ஜிஆர் இருந்தா எடப்பாடி பழனிசாமி பார்த்து சந்தோஷப்படுவார். எப்படி ஏன் சந்தோஷப்படுவாரு? அதிமுக ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கான எல்லா வேலையும் திமுகலேருந்து பலரும் பண்ணாங்க. ஏன் பிஜேபியில் உட்பட எல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் மீறி நின்று இன்னைக்கு அதிமுகன்ற ரெட்டை இலை தமிழகம் முழுவதும் அதிமுக உறுதியான கட்சியாக நிற்கிது. அடுத்து ஆட்சி பிடிக்க போகுது அப்படின்னா நீங்க சொன்னீங்க அண்ணா இருந்திருந்தா இன்னைக்கு திமுக பத்தி பல கேள்விகள் கேட்டிருப்பாருன்னு நீங்க. அதே மாதிரி அவங்க என்ன திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அண்ணா வந்து பேர்ல மட்டும்தான் இருக்கு, கட்சியோட பேர்ல மட்டும்தான் இருக்கு, அந்த கொள்கையே மறந்துட்டாங்க, அண்ணாவே மறந்துட்டாங்கன்றாங்களே சார். இவங்க என்ன கொள்கை வச்சுன்னுக்குறாங்களா? நான் தான் கேட்குறேன். அண்ணாவுடைய கொள்கையில இவங்க என்னதான் வச்சுட்டு இருக்காங்க? சும்மா உருட்டிக்கிட்டு அதை சொல்லிக்கிட்டு இவர்கள் எல்லா இதுவும் இப்போவும் அண்ணாவுடைய பேரை வச்சுட்டு ஊட்டிட்டு இருக்க கட்சி தான். நேற்று கூட கோர்ட்டில் பணி நியமனத்தில் பல பிரச்சனைன்னு இடி வழக்கு கேட்டு வழக்கு பதிவு செய்ய சொல்லி கோர்ட்டு உத்தரவிடுது. ஒவ்வொரு அமைச்சரும் கோர்ட்டு படி ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணா இதை தான் விரும்புவாரா? அண்ணா சொன்னது எளிமை. திமுகன்றது எளிமையாக இருந்த கட்சி. சீமான்கள் கட்சி, கோமான்கள் கட்சின்னு காங்கிரஸ் திட்டியிருந்தார் அண்ணா. இன்னைக்கு நீங்கள் வந்து கார்பரேட்டரோட நம்பர் 1 கட்சியாக இருக்குது. கட்சியாக நடத்துகிறாங்க. பல பகுதி நீங்கள் உங்கள் பகுதியிலலாம் போய் பாருங்கள். வட்டச்செயலாளரை போய் கேட்டு பாருங்கள். எல்லாம் லேப்டாப் வச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருப்பான். என்னன்னா கம்பெனி மாதிரி நடத்தினுக்கிறாங்க. பெண்ணு ஒரு பக்கம் ஒரு டீட்டெயில் கேட்குறது, ஐபேக் ஒரு பக்கம் ஒரு இது கேட்குறது. எவனும் வேலைக்கு போக முடியல. வருமானமும் இவங்களுக்கு கொடுக்குறதில்ல. நீங்கள் முன்னெல்லாம் வட்ட செயலாளர் அவன் தொழில் பார்ப்பான், ஈவினிங்கில் கட்சி வேலை பார்ப்பான். அதெல்லாம் இப்போலாம் அதெல்லாம் கிடையாது. கார்பரேட் கம்பெனி மாதிரி இது. சரி அண்ணா இருந்தால் இன்றைக்கி வந்து திமுகவில் சம்மந்தம் இல்லாத ஆள்லாம் திமுகவை ஆளுகின்றார்களே அப்படின்னு கேட்பாரா மாட்டாரா? ஏன்னா இன்னைக்கு திமுக நிறைய பேர் அதிமுகலேருந்து வரவங்களுக்கு பெரிய பெரிய பொறுப்பை கொடுத்துக்கிட்டு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் இருந்திருந்தால் இந்த அளவுக்கு அதிமுக எதிர்த்து நிற்கிது அப்படின்றதுல அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பார். இவர்கள் பண்ணுற இந்த இதை வந்து இதெல்லாம் வந்து கடுமையாக கண்டிப்பார். இன்னும் கேட்டால் இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க அடிமைத்தனமாக இருக்கிறாங்க, அண்ணா கட்சி அண்ணாவே மறந்து விட்டார்கள்னு. இது எல்லாம் என்னன்னா இந்த பிஜேபியை முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ணணும். அதான் அதான் ஸ்ட்ராட்டஜி வரேன். அதிமுக எதிர்ப்புன்றதை தாண்டி திமுக இப்போ டோட்டலா பிஜேபி எதிர்ப்புன்றது அதை பண்ணாதான் போனி ஆகும் தெரியும். தமிழ்நாட்டில் ஆன்டி மோடி அலையை பயன்படுத்தி போனி பண்ணிக்கலான்னு பார்க்குறாங்க. இன்னும் அது போனி ஆகும்னு நினைக்கிறீங்களா? எங்கே ஆச்சு 11% எப்படி வந்தாங்க? அப்போ உள்ளாட்சியிலே 6% வந்துச்சு பாஜக. பாஜக உள்ள வந்துடும் வந்துச்சு இல்லை இல்லை அப்படின்னா பெரிய தீண்டதாகாதவர்கள் அவங்க. அவங்கள்ட்ட இருக்கிற பல பிரச்சனைகளை நீங்கள் கண்டித்து பல இது தமிழ்நாட்டு அரசியலில் அவர்கள் பெரும்பாலும் அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. அகில இந்திய அளவுலேயே நிறுத்திக்கிட்டாங்க. அங்கங்கே சில இது இருக்குது, மற்றபடி பெரும்பாலும் நிப்பாட்டாங்க. இது அதாவது கிடைச்சா இப்போ அந்த ஒரு டிசைன் பண்ணுறவன் வள்ளுவரை காவி கலரில் போட்டானோன்னா எடப்பாடி பழனிசாமி காவி அடிமையாகி விட்டார். எடப்பாடி உட்காந்து டிசைன் பண்ணார். இல்லை எப்படியோ ஒரு எடப்பாடி அவர்கள் ஹேண்டில் போடுறப்போ கொஞ்சம் பார்த்து பண்ணிருக்கலாம். பார்த்து போடணும். அதை எவனோ டிசைன் பண்ணவன் கலர் கலராக வள்ளுவரையும் கலர் ஆக்கிட்டான்னு வச்சுக்கோ. உடனே எடப்பாடி வந்து கூப்பிட்டு காவி கலரை போடுன்னு ஏதாவது சொல்லியிருப்பாரா? இப்படி தான் கவர்னருக்கு பண்ணாங்க. தமிழகன் போட்டார் கவர்னர்னு. போட்டவன் டிஐபிஆர் ஆள், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஆள், பிஆர்ஓ. ஆனால் கவர்னர்னா டிடிபி ஆப்ரேட்டரா? இந்த எழுத்தை மாற்று, இங்கே தமிழகம் மாற்றுன்னு சொல்கிறதுக்கு. ஆனால் தமிழகம் மாற்றிட்டாருன்னு உருட்டுனாங்க ஞாபகம் இருக்கா? அதே உருட்டு தான் இதுவும். அப்படி பார்த்தா நீங்கள் எவ்வளோ விஷயம் தப்பு பண்ணுறீங்க. எல்லாத்துக்கும் உருட்டலாமா? அதெல்லாம் தூக்கி அப்படியே ஐயோ அதெல்லாம் கண்டுக்காது, அதெல்லாம் ஓரம் போடுன்ட்டு போயிடுறது. இங்கே வந்துட்டு ஒரு சின்ன இது இருந்தாலும் அதை பூதாகரமாக்குறது. பாஜக எதிர்ப்புன்றத ஒரு மெயின் ஸ்ட்ராட்டஜியாக வச்சு அதிமுக ஒன்றும் இல்லைன்னு காமிச்சு அதன் மூலம் ஜெயிக்கலான்னு பார்க்குறாங்க. அவர் இறங்கி அடிக்கிறாரு. ஏன்னா அடுத்தபடியாக இந்த கே நேரு வழக்கை பற்றி நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம் சார். என்னன்னா அவர் வந்து அந்த வழக்கில் நான் எந்த தப்பும் பண்ணலை, ஜெயலலிதா காலத்திலே இந்த மாதிரி எவ்வளோ வழக்கு போட்டாங்க, அதெல்லாம் நான் மீறி வந்துட்டேன், இதே நான் ஈஸியாக வந்துடுவேன்றாரு. அந்த வழக்கில் அப்படி என்ன தான் நடந்துச்சு? அந்த அவருடைய தம்பி சகோதரர்கள் 2 பேரும் மணிவண்ணன், ரவிச்சந்திரன் அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு நிதி மோசடி வழக்கு சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சிருந்தது. அந்த வழக்குகளை பேஸ் பண்ணி இடி அவர்களுடைய வீடு, அலுவலகம், கேஎன்ஆருடைய பையன் எம்பியாக இருக்கார்ல அருண், அந்த அலுவலகம், அந்த மாதிரி பல இடங்களில் ரெய்டு போனாங்க. அந்த ரெய்டு போனதில் ஏராளமான ஆவணங்கள் கிடைச்சது. அதற்கு பிறகு இவர்கள் அவ்வளோ வருஷமாக இருந்த அந்த கேஸு இந்த ரெய்டுலாம் வந்த பிறகு டக்குன்னு போனாங்க, குவாஷ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் எப்படி தான் குவாஷ் ஆகுது தெரில. ரொம்ப காலமாச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ பண்ணி குவாஷ் ஆகிடுச்சு. குவாஷ் ஆனோன்னே இடி பூதம் மறுபடியும் விளக்குள்ள போயிடுச்சு. பூதம் வெளியே வர முடியாது. இவங்க நிம்மதியாக இருந்துட்டாங்க. ஆனால் அந்த எடுத்தாங்கள ஆவணங்கள் அதெல்லாம் எடுத்து அவர்கள் செக் பண்ணும்போது பார்த்தா இவர்கள் அலுவலகத்தில் இந்த கேஎன் நேருடைய துறையே இயங்கி இருக்குது.
பணி நியமனம் மற்ற விஷயங்கள், நகராட்சி நிர்வாகத்துறை. அந்த தேர்வில் வந்து தேர்வர்களில் பணம் வாங்கிட்டு அவர்களை பாஸ் பண்ண வச்சது, அந்த ஹால் டிக்கெட்டு, பணம் எப்படி போச்சு, எப்படி பணம் மாற்றப்பட்டது, மாற்றுறதுக்கு இந்த 10 ரூபா நோட்டை எப்படி பயன்படுத்தினாங்க, அதுக்கான வாட்ஸ்அப் சாட்டு, அந்த பணம் கட்டினவுடைய வங்கி இது, வாங்கினது ரிசீவ் பண்ணது, இந்த மாதிரி பல ஆவணங்கள் எடுத்து அவங்க 258 பக்கம் டிஜிபிகிட்ட கொடுத்து, நாங்கள் நடத்தின ரெய்டு அவருடைய தம்பி சம்மந்தப்பட்டது. ஆனால் அவங்க தம்பி இதுலேயே அண்ணன் அமைச்சராக இருக்கிற துறையுடைய இந்த இதெல்லாம் மாட்டியிருக்குது. இது மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா மணி லாண்ட்ரி நடந்துருக்குதான் நாங்கள் சந்தேகப்படுறோம். மணி லாண்ட்ரி நடந்திருக்குன்றாங்க, நடந்திருக்கு. ஏன்னா அவளால் பணம் மாற்றுறாங்கன்னா என்னென்னா பிரம ஃபசி இருக்குது. அதனால் நீங்கள் வழக்கு பதிவு பண்ணணும், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வழக்கு பதிவு நீங்கள் உத்தரவிடணும்னு சொல்லிட்டு டிஜிபிகிட்ட கொடுக்குறாங்க. அவர் வாங்கி ஓரமாக வச்சிடறாரு. மறுபடியும் கொஞ்ச நாள் பொறுத்து டெண்டர் போட்டதில் பெரிய முறைகேடு நடந்திருக்கு, அதிகாரிகள்லேருந்து எல்லாம் மாட்டுறாங்கன்னா அதில் ஒரு பஞ்சாப் 7.5% கொண்டு போய் கொடுக்குறாங்க. மறுபடியும் கொஞ்ச நாள் பொறுத்து ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி விஷயங்களில் பெரிய அளவில் முறைகேடுனா அது ஒரு பஞ்சாப். இது 3மே நீங்கள் வழக்கு பதிவு செய்யணும். ஏன்னா அரசு சம்மந்தப்பட்டது, பணி நியமனங்கள், அரசு துறை, அமைச்சர்கள், இது சம்மந்தப்பட்டனா லஞ்ச ஒழிப்புத்துறையின் கீழே 13B ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே நீங்கள் வழக்கு பதிவு செய்யணும், உத்தரவிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பண்ணவே இல்லை. அந்த வழக்கு அதிமுக சார்பில், டிஜிபி இது சில தனியார்கள் சார்பாக இடியே கொண்டு போகுது. அப்போ ஜட்ஜி கூப்பிட்டு கேட்கும்பொழுது இவர் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நான் வந்து இது பண்ணணும், அடுத்த ஹியரிங்கில் நான் வந்து அவங்கள்ட்ட அனுப்பிச்சிட்டேன், வழக்கு பதிவு செய்யுங்கன்னா அவங்கள்ட்ட நான் அனுப்பிச்சி விட்டேன் அப்படின்னு. மறுபடியும் இப்படியே ஓடிடுது மாதக்கணக்கில். இப்போ கூப்பிட்டு கேட்டால் போன ஹியரிங்கில் நாங்கள் வந்து சம்மந்தமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அவர் வந்து சமுதாயத்தில் பெரிய மனிதர்கள்லாம் குற்றம் செஞ்சால் அப்படியே விட்டுறணும், அவர்களை பற்றி தப்பாக முடிவு எடுத்துக்கூடாது, அதனால் நாங்கள் தீர ஆராய்ந்து எங்களுடைய இது பிரகாரம் பண்ணுவோம், நம்ம அந்த மாதிரி கொடுத்துருக்கோம், நீங்கள் ஸ்பீடாக பண்ணணும் அப்படின்னா, இல்லை நாங்கள் தீர ஆராய்ந்து. சரி எவ்வளோ நாள் ஆகும்? 6 மாதம் ஆகும். அப்படியா, சரி சரி நான் பார்க்குறேன். அப்புறங்க அந்த வழக்கு போட்டார், அவர் மேலே கொலை கேஸ்லேருந்து எல்லா கேஸும் இருக்குது அப்படின்னு, அதையும் நாங்கள் பார்த்துக்குறோம், வேலையை பாருன்னு சொல்லிட்டு அடுத்த ஹியரிங்கு மறுபடியும் இதே மாதிரி நீங்கள் பாருங்கள் மயிலாட், அவங்க ரெய்டு நடத்துனது ரவிச்சந்திரன், மணிவண்ணன் அலுவலகம், மற்ற இது சம்மந்தப்பட்டது. அங்கே எடுத்த ஆவணங்கள் அந்த வழக்கு குவாஷ் பண்ணோன்னா அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுலேருந்து காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க வர்றாங்க, இதுதான் நியாயம் மயிலாட் அப்படி இப்படின்னு. அப்புறம் நாங்கள் வந்து விசாரிக்கிறோம் மயிலாட், அதனால் அப்படின்னு இந்த பக்கம் இதையும் சொல்லிட்டு இந்த பக்கம் விசாரிக்கணும், அந்த விசாரணை எப்படி போகும்? கோர்ட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க, இடி தரப்பில் அதான் ஆவணங்கள் இருக்குல்ல, அப்புறம் என்ன விசாரிக்கிறீங்க, அது பார்த்தாலே எஃப்ஐஆர் போடுற மாதிரி ஆவணங்கள் கொடுத்துருக்கோம், அப்புறம் என்ன அப்படின்னோடனே கோர்ட்டு, ஆமாம் என்ன விஷயம், பிஎன்எஸ் 173/3 தெரியுமா? ஐயா எங்களுக்கு ஐபிசி தான் தெரியும், இன்னும் பிஎன்எஸ்க்கு மாறவே இல்லை. பிஎன்எஸ் இதில் அந்த செக்ஷனில் 14 நாள் அவ்வளோதான் ஒரு இது சம்மந்தமாக விசாரித்து எஃப்ஐஆர் போடுறதுக்கு. 3 மாதமாக டிஜிபி வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ உங்கள்கிட்ட கொடுத்தா மேலும் 6 மாதம், நீங்கள் என்ன தனி கோர்ட்டு நடத்துகிறீங்களா? அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கோம்? அதனால் எஃப்ஐஆர் போடுங்க, அது ஆவணங்கள்லாம் கரெக்டாக இருக்குது, எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு தகுதி இருக்குது, எஃப்ஐஆர் போடுங்கன்னு உத்தரவு போடுறோம். இல்லை சார், அதில் வந்து அந்த ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்துருந்தாங்களே சார், அது கூட எடப்பாடி பழனிசாமி அவர் எக்ஸ் ஹேண்ட்லேயும் போட்டிருந்தாரு, 35 கோடி ரூபா டெண்டர்னு போட்டிருக்காங்க, மீதி 7.5% பார்ட்டி ஃபண்டுன்னு போயிருக்கு சார். இப்படி இல்லாமல் சார் போகுது பார்ட்டி ஃபண்டு வழி? அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக போகும், அதெல்லாம் சாதாரணமாக போகும். அது இடி அதில் இந்த மாதிரி போயிருக்கு குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. இதே விசாரணை நடத்த வேண்டியது லஞ்ச ஒழிப்புத்துறை. விசாரணை நடந்து உண்மை யாரெல்லாம் சம்மந்தப்பட்டோ அவங்க மேலாம் எஃப்ஐஆர் போடணும். அதுக்கு தான் நாங்கள் 6 மாதம் எடுத்துக்கோன்றாங்க. அவங்க எவ்வாறு ஆதாரம் இருக்குன்னு காமிக்கிறாங்க. அதனால் இது கோர்ட்டு டிசைட் பண்ணும். இது ஒன்ஸு வழக்கு போட்டாங்கன்னா பூதம் வெளியே வந்துடும். போதும். அப்போ இது இந்த வரக்கூடிய எலெக்ஷனுக்கு இது வந்து திமுக பின்னாடி ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? அது கோர்ட்டு நடைமுறையை பொறுத்து. இப்போ நடக்கலாம், எலெக்ஷன் முடிஞ்சால் நடக்கலாம். கோர்ட்டு நடைமுறையை பொறுத்து. இவங்க சுப்ரீம் கோர்ட்டு போகலாம், அங்கே ஒரு 2 மாதம் ஆற போடலாம், அவங்களே தேர்தல் முடிஞ்சிடும், பிரச்சாரத்துக்கு பயன்படும், அவ்வளோதான். சார் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.